நீங்கள் செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்துவத்துவத்தில் உங்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது கீழ்ப்படிதலே. நீங்கள் கீழ்ப்படிய 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 உங்களை இன்னும் மகிமைப்படுத்துவார், இன்னும் மகிமைப்படுத்துவார், இன்னும் மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பார். கர்த்தர் கொடுக்குறதெல்லாம் அது உலகப் பொருளை சொல்ல, ஓகே, ஆவிக்குரிய விஷயத்தை சொல்ல, அது ரொம்ப பெருசாக இருக்கும், அளவு கடங்காத அளவுக்கு இருக்கும். சரியா? அது சந்தோஷமாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், விசுவாசமாக இருக்கட்டும், உங்ககிட்ட இருந்து புறப்படுற வசனமாக இருக்கும், கிரியைகளாக இருக்கட்டும், பிசாசு ஓடுறதா இருக்கட்டும், அதிசய அற்புதம் நடக்கிறதா இருக்கட்டும், உங்களை ஒன்றுமே இல்லாமல் கொண்டு போய் நிற்க வச்சு 2 மணி நேரம் கிட்ட மெசேஜ் கொடுக்க வைப்பார். ஓகே, சுயத்தில் இல்லை, அவர் உங்களிலேருந்து பேசுவார். ஓகே, அவர் உங்களை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஃபஸ்ட்டு மாம்சத்துலேருந்து ஜெயிங்க. ஓகேவா? எருசலேமிலேருந்து, யூதேயாவிலேருந்து, சமாரியாவிலேருந்து உலகம் எங்கும் போகிறதுக்கு பிரயாசப்படுங்க. சரியா? ஒரே ஒரு விஷயம் கூட சொல்கிறேன். உங்கள் கூட கர்த்தர் இந்த வசனம் பேசியிருந்தார்னா 100% அந்த நபர் நீங்கள் தான். என்னென்னா, திறப்பில் நிற்கும், நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கும், சுவரை அடைக்கும் ஒரு மனுஷனை தேடினா அந்த ஒரு மனுஷனை காணேன். இந்த வசனத்தை உங்ககிட்ட ஆல்ரெடி பேசியிருந்தார்னா, இந்த வசனத்தை வாசிக்கும் போதோ இல்லை மெசேஜில் கேட்கும்போதோ இல்லை இப்போ கேட்கும்போதோ கூட உங்களுக்கு ஐயோ ஒருத்தர் கூட இல்லையாங்கிற ஒரு குமுறல், ஒரு விதமான வாதம் உங்களுக்குள்ள, வாதம் மீன்ஸ் ஒரு தாக்கம் வந்ததுன்னா 100% அந்த மனுஷன் நீங்கள் தான். நீங்கள் மோசையை போல் திறப்பில் நிற்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஓகேவா? உங்கள் ஒருத்தருக்கு வேண்டி தான் இயேசு கிறிஸ்து இன்னும் வராமல் தாமதிச்சுக்கிட்டு இருக்கார். ஓகேவா? அவர் தாமதிக்கிறாரு இல்லையா? எதுக்கு தாமதிக்கிறார்? அழகாக பேதுருவில் சொல்கிறார். ஓகே, 9வது வசனம் 3:9 நினைக்கிறேன். ஓகே, என்ன அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிமித்தம் அவர் தாமதமாக இல்லாமல் எல்லாரும் மனம் திரும்புறதுக்கு நீடிய பொறுமையோடு இருக்கார். அந்த நீடிய பொறுமை உங்கள் ஒரு மனுஷனுக்காக. சுற்றி பார்க்காதீங்க. ஓகேயா? இதில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எல்லார்ட்டையும் இவன் இதை தான் பேசுகிறான்னா கிடையாது. உங்கள் ஆத்மாவை தொட்டு தான் நீங்கள் தான். நீங்கள் மாறுறதுக்கு வேண்டி தான் கிறிஸ்து இயேசு இன்னும் வரல. உலகமே மொத்தத்தில் அமுகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாவும் நம்ம விழிப்போடு இல்லாமல் எழும்பாத பட்சத்தில் அது அப்படியே நரகத்துக்கு நேராக போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு விழிப்படைங்க. மோசையை போல் திறப்பில் நில்லுங்க. ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் அவரே சொல்லியிருக்காரு, என்னை எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அவரை விட்டுறாதீங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. ஓகே, நான் ரொம்ப பெரிய காரியம்லாம் சொல்ல, சிம்பிளான விஷயந்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் வசனத்தின்படி. ஓகே, நீங்கள் எதில் தேவனோட அவங்களுக்கு பிடிக்கும், ஓகேவா, அதில் நீங்கள் சேருங்க. ஒன்று பைபிள் வாசிக்கிறது, துதிக்கிறது, ஜெபிக்கிறது, இல்லை ஆவியில் ஓகே சஞ்சரிக்கிற அந்த அனுபவம், அவர் கூட எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்க அனுபவம் இல்லை. அவர் ஒரு விஷயந்தான் என்கிட்ட சொன்னார், அதை கிரியையில் அப்படியே இப்படி தான் இருப்போம், உள்ளதுன்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி எதில் இருக்கீங்களோ அதில் அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகுறீங்களோ, உங்களுக்கு ஒரு ட்ரெயினர் கொடுக்கப்பட்டிருக்காரு இல்லையா, பரிசுத்த ஆவியானவர், ஒரு கோச் ட்ரெயினர் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் உலக வழக்கின்படி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன குற்றம் சொல்லிவிட்டு நீங்கள் கர்த்தரை விட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு கேட்குறேன். ஓகேவா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு வேண்டி இப்போ இந்த வழக்கு சொல்ல தான் நான் பேசுகிறது இருக்குது இல்லையா. அதிகமாக வாலிப பசங்களுக்கு புரியணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு வேண்டி தான் கர்த்தர் என்ன இப்படி இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு என்னையும் உங்களையும் எடுத்து பயன்படுத்துகிறார். சரியா? தேவனை விட்டுறாதீங்க. ஒரு மனுஷனை தான் தேர்றார். நீங்கள் ஒருத்தர் ரெடியாக இருந்தீங்கன்னா தேசத்துக்கு க்ஷேமத்தை தரும்படி கர்த்தர் எழும்புவார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். விலை ஏற பெற்றவங்க நீங்கள் தேவனுடைய கரத்தில். ஹல்லேலூயா. உங்களை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். சுற்றி இருக்க சூழ்நிலையை பார்க்கவே பார்க்காதீங்க. உங்கள் மேலே இருக்கிற அந்த போர்வை கழட்டி போட்டு கிறிஸ்து இயேசுக்கு முன்னாடி போய் நில்லுங்க. எல்லாரும் சீஷர்களே சொல்லுவாங்க, அதட்டு கத்தாதன்னு சொல்லி. நீங்கள் இன்னும் உரத்த சத்தமாக அந்த பார்வையற்றவனை போல் நீங்கள் இன்னும் உரத்த சத்தமாக போய் நில்லுங்க. மேலே இருக்க வஸ்திரத்தை தூக்கி போடுங்க. எதுவும் வேணாம், கிறிஸ்துவே போதும். அப்போ உங்ககிட்ட கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள், எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் மாத்திரம் போதும். உங்கள் கூட இருக்கணும், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் என்னை எடுத்து பயன்படுத்தணும். உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் அழைப்பில் உங்கள் ஆவியில் ஆல்ரெடி உள்ளே வச்சுருப்பார். ஓகே, அதை நீங்கள் கேளுங்க. சரியா? அவர் முன்னாடி போய் நிற்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, அவர் முன்னாடி போய் நிற்கணுன்னா பரிசுத்தம் இல்லாமல் அவர் முன்னாடி போய் நிற்கவே முடியாது. அதுக்கு ஃபஸ்ட்டு இன்னையிலேருந்தே மாம்சத்தை நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிங்க. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.